தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தருடைய நாமம் இந்த வேளையில் மகிமைப்படுவதாக. இரண்டாவது பகுதி ஸ்டடீஸ் குறித்து உங்களிடத்தில் பகிர்கிறேன். என்னுடைய படிப்பு அப்படின்னா நன்றி அந்த மார்க் தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எனக்கு சப்ஜெக்டில் பிடிச்ச சப்ஜெக்ட்னால் மேக்ஸு. ஏன்னா அது ஈஸியாக இருக்கனால எனக்கு அது பிடிக்கும். எனக்கு அது மேக்ஸு நம்பர் தானே ஈஸியாக இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் எனக்கு ரொம்ப வீக்கான சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். ஸ்கூலில் கணக்கெடுப்பாங்க, தமிழில் எத்தனை பேர் ஃபெயில், இங்கிலீஷில் எத்தனை பேர் ஃபெயில், மேக்ஸில் எத்தனை பேர் ஃபெயில் அப்படின்னு கணக்கெடுப்பாங்கல்ல. அதில் பார்த்திங்கன்னா அதில் என்னுடைய தமிழ் அப்படின்ட்டு எழுதும்போது நான் மட்டும்தான் இருப்பேன். நானும் இன்னும் இருப்பாங்க, ஒருத்தர் தான் இருப்பாங்க. நான் பாருங்கள் தமிழில் மட்டும் ஃபெயில் ஆகிருப்பேன். எனக்கே அவமானமாக இருக்கும் அந்த டைமில். தமிழ் ஏன் ஃபெயில் ஆகிறேன்னே தெரியாது. ஏன்னா எனக்கு அது புரியலை, விளங்கலை. அந்த மாதிரி தான் இருந்தேன். தமிழ் சுமாராக படிப்பேன். எதனால் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ நான் பேசுகிறதே உங்களுக்கு தெரியும். நிறைய காரியங்கள் வள நிறைய படிக்கிறது இருக்கும். அ இ ஈ அது படிச்சிடலாம். அடுத்த கிராமர்ன்ட்டு இருக்குல்ல, அந்த இலக்கணம் அதெல்லாம் படிக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ரொம்ப ஆனால் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா அது ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் நான் எப்போ படிக்க ஆரம்பித்தேன்னா 10th படிக்கும் பொழுது, 10th அந்த எக்ஸாம் எழுதுகிற டைமில் இந்த மாதிரி அச்சீவர்ஸ் அப்படின்னு மீட்டிங் வைப்பாங்க. நிறைய இடத்துல ஜெப கூட்டம் வைப்பாங்க. அப்போது நான் அந்த முகச்சிலாசஸ் அவங்க ஜெபத்துக்கு நான் போயிருக்கேன். பெத்தேலேருந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. பெத்தேல இருந்தால் ஸ்கூலில் இருந்தால் தெரியல, கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அந்த நாளிலே முகச்சிலாசஸ் அவங்க மெசேஜ் கொடுத்தாங்க. அதில் நிறைய இந்த கஷ்டப்பட்டு படித்து மேலுக்கு வந்திருப்பாங்கள்ல, அவங்கள குறித்து சாட்சிகள் அப்படிலாம் சொல்லும் பொழுது எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துச்சு. என்னாலேயும் முடியும். நான் என்னுடைய கஷ்டப்படுறதுல நான் ஜெபித்து நான் படிப்பேன், முடியும்னு சொல்லி நினச்சேன். அது ஒரு இருந்துச்சு. இப்போது நான் தமிழில் ரொம்ப கம்மியாக எடுப்பேன்ல. அப்புறம் நான் 11th 12th நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படியாவது நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வந்துடுச்சு. அதனால நான் படித்தேன். ஆண்டவர் இடத்துல நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் படிப்பேன். அப்புறம் 12th பார்த்திங்கன்னா எப்படியாவது பாஸ் பண்ணிடணுன்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிளாஸஸ் வைப்பாங்க. நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கனால இந்த மாதிரி ஸ்கூலில் அந்த மாதிரி வைக்கிறது கிடையாது. வச்சது ஞாபகம் இல்லை. ஆனால் நான் ஸ்கூலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்து எதெல்லாம் படித்தேன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதனால நான் திருக்குறள், அப்புறம் வாழ்த்து, அப்புறம் பெரிய பெரிய அந்த படிக்கிறது இருக்கும்ல, மனப்பாடம் பண்ணுறது, அதெல்லாம் முதல்ல படித்து எனக்கு அது மனப்பாடம் பண்ணுறது கூட கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் படித்து எழுதி பார்த்து ஃபுல்லாக படிச்சுட்டேன். எப்போ ஸ்கூல் தொடங்குறதுக்கு முன்னாடியே உட்காந்து அந்த வாழ்த்து எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு அது மனப்பாடம் தானே பண்ணணும். அதனால மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டேன். ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு, எப்படி இதெல்லாம் எழுதுனா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்குங்களா. எனக்கு எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் 11th 12th படிக்கும் பொழுது தான் எனக்கு தமிழே அது மேலே எனக்கு விருப்பம் வந்துச்சு. இந்த ஸ்கூலில் எழும்பி வாசிங்கன்னு சொல்லுவாங்க கிளாஸில். அப்போல்லாம் எனக்கு நானும் வாசித்தா என்ன அப்படின்னு சொல்லி எழும்பி நானும் வாசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சான். எழும்புவேன். எனக்கு தெரியுமான்னு தெரியாது, ஆனால் வாசிக்கிறதுக்கு நான் எழும்புவேன்.
அதே நான் என்னையே நானே உற்சாகப்படுத்தி கொண்டேன். தமிழில் நல்ல மார்க்கு ஆண்டவர் எடுக்கிறதுக்கு கிருபை செய்தார். கடைசியாக பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து எங்கே படித்தேன் அப்படின்னா சேலம் அங்கே வந்து பைபிள் காலேஜ் நான் படித்தேன். எனக்கு ஒரு டிகிரி தான் இந்த ஹாஸ்டல் மூலமாக படிக்க வைப்பாங்க. பிகாம், பிஎஸ்சி இல்லாட்டினா வேறு பிஏ அப்படி படிக்கலாம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டு. நான் வந்து எனக்கு ஒரு இது முடித்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை முடிக்க முடியாதுல்ல, அதனால் நான் வந்து பைபிள் காலேஜ் அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணி எனக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அங்கே படிக்கிறதுக்கு பைபிள் காலேஜில் 5 வருஷம் அங்கே படிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதியில் நம்ம ஒரு சில காரியங்களை நாம் கேட்டோம். அதோடைய நாம மகிமைப்பட்டதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அடுத்த பகுதியிலே நாம் மீண்டும் சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.